97:5 கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. அல்லேலூயா! வாட் எ பவர்ஃபுல் வேர்ட்! எவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு அனுபவம் உள்ள ஒரு தேவனுடைய வார்த்தை என்பதை உற்று கவனியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் பேசும் பொழுது உங்க ஜபத்தில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஆவிக்குரிய தன்மை அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து விடலாம். அல்லது இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுதே இன்னும் தேவனுடைய ஆழத்தை ருசி பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை உங்களை தட்டி எழுப்பி விடலாம் என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. நன்றாய் கவனிங்கள். தேவ பிரசன்னம் என்பது மிகப்பெரிய ஒரு காரியம், மறக்க முடியாதது, மறுக்க முடியாதது. உலகத்துல எது நமக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனா தேவ பிரசன்னத்தை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துடவே கூடாது. தேவ பிரசன்னத்தினுடைய மேன்மையை அறிஞ்சவங்க தேவ பிரசன்னத்துக்காக காத்திருப்பாங்க, அதற்காக வாஞ்சிப்பாங்க, அதற்காக தங்களையே விட்டு கொடுப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்தை எந்த அளவுக்கு தாகத்தோடு எதிர்பார்க்கிறோமோ, தேவ பிரசன்னத்தை எந்த அளவுக்கு அனுபவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் என்பதற்கு சந்தேகமே இல்லவே இல்லை. ஹல்லேலூயா! நன்றாய் கவனிங்க. அநேக நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், இதுல மாற்று கருத்து இல்லை. அநேகர் 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம், 2 மணி நேரம் ஜெபிக்கிறோம். ஏன் சில பேர் ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறாங்க, சில பேர் ரொம்ப நீண்ட நேரமாக ஜெபித்து கொண்டிருக்கார்கள் அவர் கொடுத்த கிருபையின்படியே. ஆனால் இன்னைக்கு ஒரு தெளிவாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நீண்ட நேரம் ஜெபிக்கிறீங்களோ அது ஒரு பெரிய காரியம் அல்ல. நீங்கள் 5 நிமிடம் ஜெபித்தாலும் தேவ பிரசன்னத்துல ஜெபிச்சாதான் அந்த ஜெபத்திற்கு ஒரு பலன் உண்டாகும். அல்லேலூயா! நான் 2 மணி நேரம் ஜெபிச்சேன், நான் 3 மணி நேரம் இன்னைக்கு ஜெபிச்சேன், நான் 1 மணி நேரம் ஜெபிச்சேன் என்று உங்களை நீங்களே ஒருவேளை திருப்தி செய்து கொள்ளலாம். நீங்க உங்களையே சமாதானம் செய்து கொள்ளலாம். I prayed more than 1 hour. I prayed more than 7 hours or 5 hours. Oh, I am so joyful. I am so happy. I prayed என்று நீங்களே உங்களை மெச்சி கொள்ளலாம். ஆனால் எவ்வளவு நேரம் ஜெபித்தோம் என்பதல்ல, தேவ பிரசன்னத்தில் நின்று ஜெபித்தோமா என்பது மிகவும் மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா! இப்படி சொல்றேன், இப்ப நான் முட்டி போறேன்னு வைங்களேன், முட்டி போட்டு ஜெபம் பண்றேன், இல்ல நின்னோ அமர்ந்தோ ஜெபம் பண்றேன். நான் ஜெபிக்கும் பொழுது என் வாய் ஸ்தோத்திரம் பண்ணும். யாருக்காகவோ ஜெபித்துக் கொண்டிருக்கோம், எதற்காகவோ ஜெபித்துக் கொண்டிருக்கோம், அல்லது எதற்காக ஆண்டவரை பார்த்து துதித்துக் கொண்டிருக்கலாம். மேபி ஐ எம் பிரைசிங் காட், தேவனை துதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்க சிந்தனை வேற எங்கேயோ அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது என்றால் you are not came in the presence of God. நீங்க இன்னும் தேவ சமூகத்துல வரல, இன்னும் தேவ சமூகத்துக்குள் அல்லது தேவ பிரசன்னத்துக்குள் வந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கவில்லை என்பது அர்த்தம். You are not prayed in the spirit or in the presence, but you are praying physically. உங்க மாமிச பிரகாரமா நீங்கள் ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க, ஆவியில இன்னும் கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். ஜெபம் பண்ணுவீங்க, வாயில ஸ்தோத்திர ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, இரக்கமுள்ளவரேன்னு துதிப்பீங்க. ஆனா சிந்தனை ஊரெல்லாம் சுத்தம். வாய் யாருக்காகவோ ஜெபம் பண்ணோம், ஆனா சிந்தனை எதையோ குறித்து யோசிச்சுட்டு இருக்கோம். எங்க? வேலை செய்யும் போதல்ல,
நீங்கள் ஜெபிக்கிற ஜெப அறையில. அப்படி ஜெபித்து கொண்டீங்கன்னா இன்னும் தேவ பிரசனம் உங்க ஜெபத்துல டச் ஆகலன்னு அர்த்தம். தேவ பிரசனம் இன்னும் வரலன்னு அர்த்தம். ஆனா தேவ பிரசனம் வந்தா உங்க சிந்தனை எதையும் யோசிக்காது, இயேசுவோடு கூட இணைய ஆரம்பிச்சிடும். தேவனுடைய பிரசனத்துல வந்துட்டீங்கன்னா டைம் பார்த்து ஜெபம் பண்ண மாட்டீங்க, இன்னும் ஜெபிக்கலான்னு தோணும். அந்த தேவ பிரசனத்தை அனுபவிக்கிற ஒரு அனுபவம் இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்கும் போதே சில பேருக்கு ஆவியானவர் கட்டவிழ்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களை திருப்திப்படுத்துகிற ஜெபம் இன்னிலிருந்து நீங்க பண்ணக்கூடாது. ஆண்டவரே என் ஜெபம் என்ன திருப்திப்படுத்த கூடாது. இன்னைக்கு எப்படியோ 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், 1 மணி நேரம் எப்படியோ ஜெபிச்சுட்டேன்னு உங்களை நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணவோ உங்களை நீங்களே திருப்தி பண்ணிக்கவோ நீங்க செய்யக்கூடாது. என் ஜெபம் என்னை அல்ல, எங்க அப்பாவை திருப்திப்படுத்துகிற ஜெபமாய் தேவ பிரசன்னத்தோடு இணைக்கப்பட்ட ஜெபமாய் மாற வேணும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? அப்படிப்பட்டவன் மேல ஒரு தேவ பிரசன்னம் உங்க ஜெப அறையில உங்க ஜெப நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் அவர் கட்டவிழ்க்க விரும்புகிறார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இப்படி சொல்றேன். இப்ப நான் முட்டி போட்டு ஜெபிக்கிறேன்னு வைங்க, நான் மாம்சத்துல ஜெபிச்சேன்னா என்னால 10 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியாது. I cannot kneel down and pray more than 10 minutes. ஒரு 10 நிமிஷம் கூட முட்டியை உடைக்கவே முடியாது. முட்டி வலிக்கும், உட்காரணும்னு தோணும். ஆனா ஆவியில பிரசனத்துல போயிட்டேன்னா 1 மணி நேரம் தாண்டா கூட நேர் முழங்கால நின்று என் மாமிசம் செத்துடும், என் ஆவி தேவ பிரசனத்தை இணைக்கப்பட்டு அப்பாவோடு கூட ஒரு உறவுக்குள்ள போயிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப நல்ல கைகளை தட்டி தேவ பிரசனத்துக்காக நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சங்களால அதை உணராம இருக்க முடியாது, அதை பெற்று அனுபவிக்காம இருக்க முடியாது. நீங்க சபைக்கு வந்து தேவன் ஆராதிக்க நேரமா இருக்கலாம், ஏதோ வாயை திறந்து பாட்டை பாடிட்டு போறது இல்ல. இந்த ஆராதனையில உங்க பிரசன்னத்தை நான் உணராம நான் முடிக்க கூடாதுப்பா. உங்க பிரசன்னத்தை உணராம என் ஜெப அறை முடிய கூடாதுன்னு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி தேவ பிரசன்னத்தை வர வைக்க முடியல, உன்னால உணர முடியலன்னா you are wasting your time. You are not connecting with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீ அந்த உறவுக்குள்ள வரல, கனெக்ட் ஆகுன்னு அர்த்தம். நீ பிரசன்னத்துக்குள்ள வந்துட்டேன்னா உனக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். உனக்கு தெரியும் ஜெபத்தை முடிக்க முடியல. யார் தெரியுமா டைம் பார்த்து ஜெபம் பண்ணுவா? யார் தெரியுமா? மாம்சத்துல ஜெபிக்கிறவன். மாம்சத்துல ஜெபிக்கிறவன் டைம் பார்த்து ஜெபம் பண்ணுவான். சரி, ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம், இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம், அவ்வளவுதான். ஆனா ஆவியோடு கூட போயிட்டீங்கன்னா பிரசன்னம் உங்களை முடிக்க விடாது, இணைச்சிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பிரசன்னத்தை வாஞ்சியோடு கூட வரவேறுங்க. இந்த பெந்தேகோஸ்தே நாளில எந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறீங்களோ, இந்த தேவ பிரசன்னம் வந்துட்டா அது உங்களை திருப்திப்படுத்துவது மாத்திரமல்ல, பரலோக தேவனை திருப்திப்படுத்தி தேவன் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு நேராக திசை திருப்பிவிடும். உங்க மடியிலே கொண்டு வந்து அவைகள் கொட்டும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்ப நல்ல கையை தட்டி இயேசு ராஜாவை அல்லேலூயா ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, மோசே நீயும் இஸ்ரவேல் ஜனங்களும் நான் வைத்திருக்கிற கானான் தேசத்துக்கு நேராக உங்கள் நடைகளை எடுங்கள், புறப்பட ஆரம்பிங்கள். I will send the angel before you. இங்க வாசிக்க வேணாம், 33:2 சொல்லுது. யாத்திராகமத்துல 33:2 மோசே I will send the angel before you or before the people of Israel. இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்னாடி நான் தூதன் அனுப்புறேன், புறப்பட்டு போங்கன்னு சொல்றாரு.
கெட் ரெடி. உங்க ஆடு மாடு, உங்களுடைய உங்களுடைய துணிமணிகள், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சரிபார்த்து எடுத்துக்கொண்டு ஜஸ்ட் கெட் ரெடி. ஐ வில் சென்ட் தி ஏஞ்சல் பிஃபோர் யூ. ஒரு தேவ தூதனை உங்களுக்கு அனுப்புறேன், எல்லாம் ரெடியாகி நீங்க காத்துருங்க, புறப்பட்டு போங்க அப்படின்னு மோசேக்கு நேராய் கர்த்தர் இறங்கி பேச ஆரம்பிக்கிறார். ஆனா யாத்திராகமம், அதே யாத்திராகமத்தை 33:15 மோசே இப்படி சொல்றார். என்ன தெரியுமா? ஆண்டவரே என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? தேவ தூதனை அனுப்புறேன் போங்களா? நோ நோ. ஆடு மாடு ஆயத்தமா இருக்குது, உண்மைதான். ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க, உண்மைதான். நீங்க தேவ தூதனை அனுப்புறேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா தேவ தூதன் வந்தா நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். உங்க பிரசன்னம் வந்தா மட்டும்தான் நான் எடுத்து வைப்பேன்னு சொல்லுகிற இந்த மோசைய போல தேவ பிரசன்னத்தை ருசி பார்த்த தேவ பிள்ளைகள் இருந்தீங்கன்னா நல்ல கையை தட்டி இயேசு ராஜாவே கமான் சபையே, ஹல்லேலூயா. தேவ தூதனை முன்னாடி அனுப்புவது எனக்கு திருப்தியை கொடுக்காது. தேவ தூதனை என் கூட அனுப்புனா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்காது. ஆனா உங்க பிரசன்னம் வந்தா உலகம் தர முடியாத சமாதானத்தையும், உலகம் தர முடியாத தேவ நிம்மதியும் அந்த தேவ பிரசன்னம் எனக்கு அள்ளி கொடுக்கணும். இப்ப எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப நல்ல கையை தட்டி இயேசு ராஜாவே கமான் சபையே, ஹல்லேலூயா. மோசைய போல ஒரு தேவ பிரசன்னத்தை ருசி பார்த்த தேவனுடைய பிள்ளைகளை மாறுங்கள். Taste the presence of God. Taste and see how beautiful the presence of God. மோசே 40 நாள் தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்க போயிடுவாரு. வசனம் சொல்லுது, மலை மேல் ஏறி தனித்து போய் ஜெபித்தார். கீழே இறங்கி வரும் பொழுது அவர் முகம் தேவ தூதனை போல பிரகாசித்ததாம். ஜனங்கள் பார்க்கும்போது இது மோசேதானா என்று பயந்தார்களாம். அப்படி தேவ பிரசன்னத்தால் நிறைந்தவனாய் மோசே இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஒரே ஒரு எடுத்த தீர்மானம் என்ன? மோசே, உங்க பிரசன்னம் மட்டும் வரலனா தேவ தூதனையே அனுப்பினாலும் ஒரு அடி கூட நகர மாட்டேன்னு சொன்னா பாத்தீங்களா? அப்ப சொன்னாரு, ஏ மோசே நான் வரண்டா, இப்ப என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நீ எங்கெல்லாம் போறியோ தேவ தூதன் வரணும் இல்லையோ, நானே உன்னோடு கூட வந்து என் பிரசன்னம் ஒரு மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் உன்னோடு கூட புறப்பட்டு வரும் என்று சொன்னது போல இன்னைக்கு உங்க ஜப அறையில ஒரு மேக ஸ்தம்பம், ஒரு அக்கினி ஸ்தம்பம் உங்க மேல் வருவதையும் உங்களை ஆட்கொள்ளும் தேவனுடைய ஆழமான உறவுக்குள்ளே உங்களை கொண்டு செல்வதையும் நீங்க நிச்சயமாய் உணர ஆரம்பிப்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்த அல்ல, என்னை நானே பிரியப்படுத்திக் கொள்ள அல்ல, ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இது தேவ பிரசன்னம் செஞ்சு முடிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் ஆண்டவர் தான் சொல்றாரு, ஏஞ்சல் அனுப்புறேன் போடா, போக வேண்டியதானே, தனியா விடல. மோசைய தனியா விடல, போடான்னு சொன்னா போக வேண்டியதானே. ஆனா அவனுக்கு தெரியும் தேவ தூதனை காட்டிலும் தேவ பிரசன்னம் மிகவும் கனமானது, மிகவும் மேன்மையானது, அது மாறாதது, அது வல்லமை உள்ளது. அந்த பிரசன்னம் தான் விரும்புறேன்னு இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தாகம் இருக்குன்னா நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் உன் ஜபத்துல, உன் ஜப அறையில உன்மேல் நிழலாய் வந்து இடுவதை, உன்மேல் அமருவதை நிச்சயமாய் உன்னால உணர முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு தீர்மானம் பண்ணு, until I feel the presence of God I won't finish my prayer. தேவ பிரசன்னத்தை கொண்டு வராம அல்லது தேவ பிரசன்னத்தை உணராம நான் ஜெபத்தை முடிக்க மாட்டேன் அப்படி தீர்மானம் பண்ணு. மாம்சத்துல ஜெபிச்சது போதும், நீயா ஜெபிச்சது போதும். சில பேரு
மளிகை கடை லிஸ்ட் மாதிரி மளிகை கடைக்காரருக்கு தக்காளி வெங்காயம் கேட்கிற மாதிரி போயிட்டு வெறும் ரிக்வஸ்ட் தான். ஆண்டவருக்கு காதை மூடிடுவார். உன் ஜெபம் கேட்கப்படாது. போன உடனே அதை கொடு இதை கொடு, அவன் போன மளிகை கடை லிஸ்ட் மாதிரி கொண்டு போவாதீங்க. மளிகை லிஸ்ட் மாதிரி உங்க ஜெபம் இருக்க கூட. உங்க ஜெபம் அற தேவ பிரசன்னமா மாறணும்னா மளிகை கடைக்கு போய் லிஸ்ட் கொடுக்குறீங்களே, இதை கொடு அதை கொடு, அப்பா இது இது அதுன்னு பெரிய லிஸ்ட் எல்லாம் போடாதீங்க. துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஹல்லேலூயா நீங்க இயேசுவின் பிரசன்னத்தை உணர முடியும். நீங்க மளிகை கடைக்காரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவ பிரசன்னத்தை அவர் காட்ட முடியாது. தேவ பிரசன்னத்தை காமிச்சிட்டார்னா உங்களால அதுக்கு இதுக்கு ஜெபிக்காம இருக்க முடியாது. தேவ பிரசன்னத்தோடு கூட இணைக்கப்பட்ட ஜெபம் உங்களை மட்டுமல்ல, பரலோகத்தை திருப்திப்படுத்தி பரலோகம் உங்களோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்தும் என்பதற்கு எவ்வித சந்தேகம் இல்லவே இல்லை. விசுவாசம் இருந்தா இப்ப நல்ல கையை தட்டி அந்த தேவ பிரசன்னத்துக்காக நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க பிரசன்னம் வரலனா நான் போக மாட்டேன், உங்க பிரசன்னம் வரலனா நான் ஜெபத்தை முடிக்க மாட்டேன். அப்படி தீர்மானம் பண்ணு. ஆனா இட்ஸ் நாட் ஈஸி டு பிரிங் த பிரசன்ஸ். ரொம்ப சுலபம் கிடையாது நீங்க ஜெபம் பண்ணும் போது பிரசன்னத்துல ஜெபம் பண்றதெல்லாம். ஏன்னா உங்க மாமிசம் விடாது, உங்க மாமிசம் விட்டு கொடுக்கவே கொடுக்காது. அடுத்த முறை நீங்க ஜெபம் பண்ணும் போது உங்க ஜெபத்துல உங்க சிந்தனை மாறுது அப்படின்னா இன்னும் பிரசன்னத்துக்குள்ள வரலன்னு அர்த்தம். நானே சில நேரத்துல 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், 2 மணி நேரம் பிரசன்னமே இருக்காது. ஜெபத்தை முடிச்சா கூட இருதயத்தில் ஒரு திருப்தி இருக்காது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபிச்சா கூட திருப்தி இருக்காது, பிரசன்னமே இருக்காது. ஆனா சும்மா தூச்சிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். ஆனா அது ஒரு நேரம். இப்பெல்லாம் நான் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் உங்க பிரசன்னம் வரலனா என் ஜபாரியை விட்டு வர மாட்டேன். என்னை திருப்திப்படுத்துவது மாத்திரமல்ல, உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய பிரசன்னம் இப்போ என் ஜப அறையில என் ஜப நேரத்துல வரலனா எத்தனை நேரமானாலும் I will never and ever finish my time. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த தீர்மானம் உங்களுக்கு வரணும். ஏதோ வந்தோம் முட்டியை போட்டோம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணா அது உங்களை திருப்திப்படுத்தலாம், பரலோகத்தை திருப்திப்படுத்த முடியாது. அந்த ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வர முடியாது. உங்க ஜெபம் தேவ பிரசன்னத்தோடு இணைக்கப்பட்டா ஏனி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லா தடைகளையும் உடைத்து உனக்காக பதில்களை மடியில கொண்டு வந்து போட்டு உன்னை சந்தோஷப்படுத்த இயேசு நல்லவர்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஜெபம் என்பது உங்களை திருப்திப்படுத்த அல்ல, இயேசுவை திருப்திப்படுத்துவதாய் மாறட்டும். முதல் காரியம் அப்படி சொல்றேன், தேவனுடைய பிரசன்னம் கர்த்தரை திருப்தி செய்யும். முதல் குறிப்புன்னு அப்படி சொல்றேன், தேவ பிரசன்னம் கர்த்தரை திருப்திப்படுத்தும். அடுத்த குறிப்புக்கு போறதுக்கு இன்னொரு உதாரணம் அப்படி சொல்றேன், கொஞ்சம் புரியும்ன்றதுனால சொல்றேன். இப்போ என்கிட்ட ஒருத்தர் வராரு, வந்து ஐயா ரொம்ப பசிக்குதுயா, எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, பசிக்குது ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க. என் வீட்டில் அன்னைக்கு காரக்குழம்போ மீன் ஏதோ ஒன்று சம்திங் மீன் குழம்போ ஏதோ இருக்குன்னு வைங்களேன், கூப்பிட்டு சாப்பாடு போறோன்னா நல்லா கவனிங்க, பசிக்குதுன்னு வராரு, என் வீட்டில் இருக்கிற சாப்பாடை போடுறேன், காரக்குழம்போ இல்லை மீன் குழம்போ என்ன சாம்பாரோ ரசமோ ஏதோ ஒன்று போறேன்னா அவர் பசி ஆறும். நல்லா கவனிங்க, அவர் பசி ஆறும், ஆனா மனசு திருப்தி ஆகாது.
நல்லா கவனிக்கணும், சொல்றேன், உங்களுக்கு புரியும். பசிக்குது வந்தவனுக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டேன், பசி ஆறிடுச்சு, அவ்வளவுதான். இதையே நான் அவருக்கு உங்களுக்கு என்ன வேணும் பிரதர்னு கேட்டு அவர் விரும்புறதை நான் கொடுத்துன்னு வச்சுங்களா, பசியும் ஆறும், மனசும் திருப்தி ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, தண்ணி கொடுங்க, குடிக்க மாட்டாங்க. ஸ்பிரைட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே. இப்ப தண்ணி கொடுத்தா தாகம் தீரும், மனசு திருப்தி ஆகாது. நீங்க என்ன தெரியுமா சொல்றேன், நீங்க உங்களையே ஏதோ ஒன்று ஊத்திட்டு ஏதோ ஒன்று கொடுத்து நான் திருப்தி ஆயிட்டேன், நான் ஜெபிக்கிறேன்னு உங்களை நீங்க திருப்திப்படுத்துகிறீங்க. ஆனா உங்க ஜெப அறை உங்களை திருப்திப்படுத்துகிற இடம் அல்ல, பரலோகத்தை திருப்திப்படுத்துகிற இடமா இன்று முதல் மாறட்டும் என்று இயேசு உனக்கு சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. முதல் குறிப்பு, தேவ பிரசன்னம் கர்த்தரை திருப்தி செய்யும். ஏசாயா இப்படி ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். பிதாவின் சிங்காசனத்திலே அவர் அமர்ந்தவராய் தேவ தூதர்கள் அவரை துதிக்கிறதும் அவருடைய வஸ்திர தொங்கல் நிறைந்திருப்பதையும் ஏசாயா ஒரு தரிசனமாய் பார்க்கிறார். வாசிக்க வேண்டாம், ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல போடப்பட்டிருக்கு. ஏசாயா தரிசனத்தை பார்க்கிறார். தேவ தரிசனத்தை பார்த்து ஆண்டவர் ஏசாயாவை தேவனுடைய ஆழமான அந்த உறவுக்குள்ள கொண்டு போகும்போது அவர் சொல்றாரு, தேவ பிரசன்னத்தினாலே இடம் முழுவதுமாய் நிரம்பியிருந்ததாம். ஒரு மைட்டி பிரசன்ஸ் யாருக்கு காண்பிக்கிறாரு? ஏசாயா full of God's presence, full of God's glory. யாருக்கு? ஏசாயாவுக்கு. இப்போ ஏசாயா தேவ பிரசன்னத்தை பார்த்த உடனேயே என்ன தெரியுமா சொல்றாரு? ஐயோ, நான் அதமானேனே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். என்ன சொல்றாரு? ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று தன் காரியத்தை ஒற்றுக்கொள்ளுகிறார். இப்படி சொல்றேன் உங்களை பார்த்து. தேவ பிரசன்னம் உங்க ஜபாரையில வரும்னா, தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பனா என்ன தெரியுமா நடக்கும்? நீங்க யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நீங்க யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ளும் இந்த தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்தை பார்த்த ஏசாயா ஒன்னு ஒற்றுக்கொள்ளுகிறான், ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள. ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று தன்னை அடையாளப்படுத்தி தன் குறைகளை தேவ பிரசன்னம் பிரதிபலித்துவிடும். நாம் யார் என்பதை தேவ பிரசன்னம் வெளிச்சம் போட்டு காட்டி கொடுத்துடும். சில பேர் நான் இப்படி யோசிப்பேன், எவ்வளவு துணிகரமா பிரசங்கம் பண்றாங்க, எவ்வளவு அக்யூஸ்ட், எவ்வளவோ 1 நம்பர் அக்யூஸ்டா பாவம் பண்றான், துணிகரமா பிரசங்கம் பண்றானே நான் நினைச்சிருக்கிறேன். துணிகரமா ஜெபம் பண்றாங்களே, அக்யூஸ் நம்பர் 1. பண்றதெல்லாம் தேவனுக்கு விரோதமானது அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், தேவ பிரசனத்தை உணராதவர்கள். ஏன்னா வசனம் சொல்லுது, தேவ பிரசனத்தை ஒருவன் உணர ஆரம்பித்தால் அவன் தன்னை யார் என்று அடையாளத்தை கண்டுபிடித்து விடலாம். இப்போ ஒண்ணு இப்படி சொல்றேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியணும்னா, இப்போ நான் ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டேன், என் வாயிலையோ என் சிந்தனையிலையோ இல்லைன்னா யாரையோ துக்கப்படுத்துற மாதிரி பேசிட்டேன்,
இல்ல யாரையோ திட்டிட்டேன், யாரையோ பகைச்சிட்டேன், ஏதோ திருடிட்டேன், ஏதோ ஒரு சம்திங் ஹேப்பன். இப்ப நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன்னு வைங்களேன், என்ன திருப்திப்படுத்துகிற ஜெபமா இருந்தா என் குற்றத்தை நான் உணர மாட்டேன். ஆனா அதுவே தேவ பிரசன்னம் வந்தா அது படம் போட்டு காமிக்கும், நீ இந்த குற்றத்தை செஞ்சிட்டேன்னு காமிக்கும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஏசையாக்கு இருந்த அந்த தீர்மானம், அந்த வெறி வைராக்கியம், ஐயோ தேவ பிரசன்னம் வந்த உடனே அவன் சொல்றாரே, நான் அசுத்த உதடுள்ளவன் கண்டுபிடித்தது போல உங்க வாழ்க்கையை தேவ பிரசன்னம் பிரதிபலித்து விடும், கண்டுபிடித்து காட்டிவிடும். காட்டலனா நீங்க சரியான தேவ பிரசன்னத்தை உணரலன்னு அர்த்தம். அது ஏசையாவுக்கு தெரிஞ்சது, நான் அசுத்தமானவன் என்று சொல்லிட்டான். ஐ எம் அன்வர்தின்னு அவனுக்கு தெரியுது. எனக்கு 1000 குற்றங்கள் உள்ள இருக்குன்னு படம் போட்டு ஆண்டவர் காமிக்கிறாரு. இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கு, படம் போட்டு காமிச்சிடுறாரு. தோபர் தோபர், இது பார், அங்க பார், அந்த பிரச்சனை, இதெல்லாம் பண்ண பத்தி அப்படி படம் போட்டு காமிக்கும் பொழுது இந்த பிரசன்னம் வந்துச்சுன்னா இது காமிச்சவன் என்ன தெரியுமா சொல்லுவா, ஆண்டவரே என் இருதயத்தை சுத்த இருதயமா மாத்துங்கப்பா, இனிமே இந்த வீண் வைராக்கியம் பாவ கிரியைகள் எனக்குள்ள வேணான்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே விட்டு கொடுக்கிற ஒரு தேவ மனுஷன் தான் உண்மையான தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு தேவ மனுஷன். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப நல்ல கையை தட்டி இயேசு ராஜாவே கமான் சபையே. ஜெப அறையில சும்மா ஏதோ ஒரு வேடிக்கை காமிக்காதீங்க. ஏதோ சும்மா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணு உங்களை திருப்தி படுத்திட்டு போவாத. நீ ஜெபம் பண்ணா பிரசன்னம் இறங்கணும். You have to feel the presence. கர்த்தர் என் கூட இப்ப நிக்கிறார்னு உனக்கு தெரியணும். நான் முட்டி போடும் போது என் பக்கத்துல கர்த்தர் அமர்ந்திருக்கிறான்னு உனக்கு உணர்வு வரல, நீ அதை ஃபீல் பண்ணனா you are wasting the time. ஜெபத்தை முடிச்சிட்டு ஓடு வேலைக்கு, waste of the time. அதே போல நிறைய பாவம், ஊரெல்லாம் பாவம் பண்ணிட்டு ஜோம் பண்ணி ஆண்டவர் அது உள்ளத்துல குத்தலன்னு வையேன். குத்தலனா பிரசன்னம் வரலன்னு அர்த்தம், நீ அனுபவிக்கலன்னு அர்த்தம். மனசு குத்தும், மனசு சொல்லும் நீ அசுத்தன்னு சொல்லும், நீ இந்த வைராக்கியத்தை வச்சிருக்கிறன்னு சொல்லும், இந்த பாவத்தை செய்யறன்னு சொல்லும், உன்னுடைய கண்ணில் சுத்தம் இல்லைன்னு சொல்லும், உன் பேச்சு சுத்தம் இல்லைன்னு சொல்லும், உன் வாழ்க்கை சுத்தம் இல்லைன்னு சொல்லும், உன் ஊழியம் சரியில்லைன்னு சொல்லும். தேவ பிரசன்னம் உங்களை அடையாளப்படுத்தி காண்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பிரசன்னத்தை அனுபவிக்காம உணராம ஜபத்தை முடிக்காத. மோசே போல உங்க பிரசன்னம் வரலனா, no, I can't go, I cannot finish my prayer. போக மாட்டேன், ஜபத்தை முடிக்கவும் மாட்டேன். முதல் காரியம், தேவ பிரசன்னம் கர்த்தரை திருப்திப்படுத்தும். இரண்டாவது, தேவ பிரசன்னம் நீங்க யார் என்பதை அடையாளம் காமிக்கும். கண்ணாடி போல உங்க முகத்தை பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். தூசி இருக்கா, என்ன இருக்கு தட்டி பார்த்துக்கலாம். கண்ணாடி போல தேவ பிரசன்னம். நீ உட்காரும் போது கண்ணாடி போல உன்னுடைய காரியங்கள் தெரியணும். அப்படித்தானே ஊழியக்காரர்கள் தங்களை அர்ப்பணித்தாங்க, ஊழியக்காரர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு தேவை. அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள தேவ ஊழியர்கள் தேவை. அப்படிப்பட்ட விசுவாசிகள் தேவை. தங்களை அடையாளப்படுத்தி ஆண்டவர் காட்டும் பொழுது அதை சரி செய்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்குன்னு சொல்லி கேட்கக்கூடிய தேவ பிள்ளைகள் இயேசுவுக்கு தேவை. அல்லேலூயா. கிருபாசனம் என்கிற ஒரு சபை உண்டு. கிருபாசனம். அந்த கிருபாசனத்தினுடைய ஸ்தாபகர் சாது ஐயா, அவர் ஒரு நாள் பஸ்ல ஏறி போறாரு. பஸ்ல ஏறி பிரயாணம் பண்ணும் போது டிக்கெட் கண்டக்டர் வந்து, பெரியவரே டிக்கெட் எடுங்கன்றாரு. அவர்கிட்ட காசு இல்லை. அந்த காலத்துல ரொம்ப வறுமை.
ஆண்டவர் நடத்துற மாதிரி போவாங்க, அப்படியே போவாங்க. டிக்கெட் இல்லை. அவர் சன்னியாசி, திருமணமாகாம தாடிலாம் அவளை பெருசா வச்சுட்டு காவி உடைய போட்டுட்டு ஊழியம் பண்ணவர். பெரிய நிறைய கிளை சபைகள், நூற்றுக்கணக்கான கிளை சபைகள் இன்னும் இருக்கு கிருபாசனம். உடனே அவன் சொன்னான், இறங்கியா இறங்கு. காசு இல்லை, டிக்கெட் எடுக்கல, வந்து பஸ்ல இறங்கியா உள்ள, இறங்கியா கீழே அப்படின்னு திட்டுறாரு கண்டக்டர். இப்போ இந்த சாதையா சொன்ன ஒரு வார்த்தை, நான் இறங்கினா இந்த பஸ் போவாது, பரவாயில்லையான்னு கேட்டார். நான் இறங்கினா இந்த பஸ் போவாது, பரவாயில்லையா? சிக் இறங்கியா லூசு பைத்தியக்காரன், இறங்கியா. கேட்டு பையன் போய் திட்டுறான் பயங்கரமா, அவன் டென்ஷன்ல. உடனே போற பஸ்ஸை இறக்கிட்டானுங்க. இவர் இறங்கினாரு, இறங்கி நடந்து போறாரு. டிரைவர் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணாரு, ஸ்டார்ட் ஆகல. தட்டுறாரு, பஸ்ஸை கீரை போடுறாரு, சுவிட்ச் போறாரு, தட்டுறாரு, பஸ் நின்ன இடத்துலயே நிக்குது. இவர் நடந்து வந்துட்டே இருக்கிறாரு. என்னென்னவோ முயற்சி பண்ணாரு, நிக்கல. குடுகுடுன்னு கண்டக்டர் இறங்கி, யோ பெரியவரே ஓடி வராரு. நீங்க சொன்ன மாதிரி பஸ் ஸ்டார்ட் ஆகலையா, என்னையா மந்திரம் பண்ணி என்னையா பண்ண, ஜனங்களா நிக்கிறாங்க நடுத்தருல அப்படின்னு இவர் சொல்ல, அவர் சொன்னாரு, இப்போ போய் ஸ்டார்ட் பண்ண சொல்லு, பஸ் ஸ்டார்ட் ஆகும். உடனே போய் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்ன, ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகுது. ஹலோ இருக்கிறீங்களா? நான் இறங்குனா பஸ் ஸ்டார்ட் ஆகாதுன்னு சொல்றவன் தேவ பிரசனத்தை ரொம்ப லவ் பண்றவனா இருக்கணும். தேவ பிரசனத்தை வெறியோடு கூட அனுபவிச்சவனா தான் சொல்ல முடியும். நான் வரலனா, நான் இல்லனா இது நடக்காதுன்னு சொல்றான் பத்தியா. அவனுக்கு ஒரு தில் இருக்கணும், அவனுக்கு ஒரு தைரியம், அவருக்குள்ள ஒரு வீரம் இருக்கணும். ஏன்னா தேவ பிரசனத்தை நம்பி ஒருவன் களத்துல இறங்கினால் அவன் மடியில கத்த தோல்வி அல்ல வெற்றியை கொண்டு வந்து போடுவார்னு இந்த காலையில எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? இப்ப நல்ல கையை தட்டி இயேசு ராஜாவே கமா. ஹல்லேலூயா. நான் இறங்கிட்டா தேவ பிரசன்னமும் கீழே வந்துடும். ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்றான் பாருங்க. தேவ பிரசனத்தை கவ்வி பிடித்து கொண்டு ஒரு வெறியாய் சுத்துகிறவன் பைத்தியமாய் சுத்துறாரு. இன்னைக்கு அந்த பைத்தியமா நீ மாறணும். பிரசனத்தை கேரி பண்ணும்பா. I want to feel your presence. I want to carry your presence wherever I go, whenever I pray. எங்கெல்லாம் நான் எப்பெல்லாம் ஜெபிக்கிறனோ, எங்கெல்லாம் போறனோ, உங்க பிரசனத்தை சுமக்கிற ஒரு கடலையா மாத்துங்கன்னு நீங்க நான் பிரசங்கத்தை செய்யும் போதே நீ கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை எடுத்து பயன்படுத்தி தேவ பிரசனத்தை அணுவாய் அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு கட்டவிழ்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. திரும்ப வாசிங்க சங்கீதத்தை 97:3 97:5. மூணாவது காரியம், கர்த்தருடைய பிரசன்னத்தினால் போதும். முதல் காரியம், தேவ பிரசன்னம் வந்தா அது ஆண்டவர் ரொம்ப ஜாலி பண்ணும், திருப்திப்படுத்தும். ரெண்டாவது, தேவ பிரசன்னம் நம்ம யாருன்னு வெளிச்சம் போட்டு காமிக்கும். மூணாவது என்ன தெரியுமா? தேவ பிரசன்னம் உன் ஜபாலையில வந்துட்டா வசனம் சொல்லுது, மலை போல பிரச்சனையும் மலை போல பர்வதங்க உனக்கு தடையாக எழும்பி வந்து நின்னாலும் இந்த பிரசன்னம் வந்துச்சுன்னா எல்லாமே மெழுகு போல உருக்கி மெழுகு போல உருக்கி மெழுகு போல உருக்கி நீ நடப்பதற்கு, நீ முன்னேறுவதற்கு எது தடையா இருந்ததோ எல்லாவற்றையும் தகர்த்து உருக்கி அவைகள் மேல் நடப்பதற்கு தேவ பிரசன்னம் உதவனு எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப நல்ல கையை தட்டி இயேசு ராஜாவே கம் ஆன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பிரசன்னத்தினால், மோசேயின் பிரசன்னம் சொல்ல,
ஏசாயாவின் பிரசன்னமோ தாவீதின் பிரசன்னமோ சொல்லல. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள், பர்வதங்கள்னா மவுண்டன். இது என்ன போடுது டிரான்ஸ்லேஷன்ல? மவுண்டன்ஸ், ஹில்ஸ், மவுண்டன்ஸ், மலைகள். பிரசன்னம் வந்தா பாருங்க, இப்ப மலையெல்லாம் வெடி வச்சு உடைக்கிறாங்கல்ல, அப்படி வெடிலாம் வைக்கிறாங்க, டமால் டிமில் சவுண்டு போட்டு அப்படியே கல்லெல்லாம் அப்படியே உடையுது. ஆனா இங்க வசனம் சொல்லுது உடையும் சொல்லல, உருகிடுமா. நீங்க அந்த மெழுகுவத்தி, எத்தனை பேர் மெழுகுவத்தியை பார்த்துருக்கீங்க லைஃப்ல? பார்த்துருக்கீங்க? எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? ஐயோ மெழுகுவத்தி, இந்த மெழுகுவத்தியை, அதுவும் இந்த கரண்ட் போச்சு 7 நாள் 2 நாள் இந்த மழை சீசன்ல, மெழுகுவத்தியே தட்டுப்பாடு ஆகிற அளவுக்கு சில நேரத்தெல்லாம் நடக்குது. மெழுகுவத்தியை கொளுத்தி வச்சா அது அழகா அப்படி என்ன பண்ணுது, நம்ம இவ்வளோ பெருசா வச்சிருப்போம், ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்தா இவ்வளோ உண்டாயிடும். எங்க போச்சுன்னா பார்த்தா உருகி போச்சு. புரியுதா உங்களுக்கு? இந்த மெழுகு எப்படி உருகுதுல, ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு, நீ வெடிலாம் வைக்க வேணாம், நீ ஜபாரிக்கு வந்துட்டா எதெல்லாம் உனக்கு பர்வதம் போல காட்சி அளிக்குதோ, எதெல்லாம் உனக்கு எலும்பி நிக்குதோ, அது எல்லாம் அப்படியே உருக ஆரம்பிக்கும். இந்த தேவ பிரசன்னம் வந்துடுச்சுன்னா, ஹல்லேலூயா. இந்த பிரசன்னம் வராம ஜபத்தை முடிக்காத. அழு, பரவாயில்ல, அழுது புலம்பு, விடமாட்டேன்னு சொல்லு. பிரசன்னம் வந்தாதான் விடுவேன்னு சொல்லு. அழு, பிரச்சனை இல்லை, கண்ணீர் விடு. உன் மாம்சம் செத்தா ஆவியில கனெக்ட் ஆவ, ஆவியோடு கூட நீ இணைஞ்சிட்டேன்னா பிரசன்னத்துல ஊறினே இருப்ப. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மலை போல பிரச்சனையும் மெழுகு போல உருகும் தேவ பிரசன்னத்தினால். போய் முட்டி மோத வேணாம், போய் சம்பட்டி வச்சு உடைக்க வேணாம், மவுண்டனை வெடி வச்சு தகர்க்க வேணாம், முட்டி போடு, அதான் உன் வேலை. மற்றதெல்லாம் தேவ பிரசன்னம் பார்த்துக்கோ. நீ செய்ய வேண்டிய வேலையை சரியா செஞ்சினா போதும். அவர் தேவ பிரசன்னத்தை வச்சு எதை உடைக்கணுமோ, எதை சரி செய்யணுமோ, எதை காரியங்களை கட்டணுமோ எல்லாவற்றையும் அவரே செய்வார்னு இன்னைக்கு விசுவாசம் இருந்தா நல்லா கையை தட்டி இயேசு ராஜாவை மையப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா.